ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அனீஸ் சந்தாயாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, சேரன் பையாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஏன் என்னாச்சு, சேரனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சந்தா கேட்குறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இல்லை சந்தா, வீட்டுக்கே தெரியாம ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சேரன் பையா வீட்டுக்கு வந்த பிறகுதான் விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு செகண்ட் மேரேஜ்னு. அதுக்கப்புறம் வீட்டில் யாருமே ஒத்துக்கல, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அனுப்பிட்டாங்க. ஆனால் சேரன் பையா அதை நினச்சி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அது ஏன் இப்படி அவசரமாக ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா, பாண்டியன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல. அந்த பொண்ணு வீட்டில் ரொம்பவே அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதனால அந்த பொண்ணும் எவ்வளோ நாளைக்கு அந்த டார்ச்சரை தாங்கிட்டு இருக்கும். அதனால தான் பாண்டியனும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லவும், வேற வழி இல்லாமல் தான் சேரன் பையன் அவசரமாக அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணிச்சு. ஆனால் விஷயம் தெரிஞ்சு வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே அந்த சம்மந்தம் பிடிக்காதனால திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாப்புல அனீஸு. இதை கேட்டு ரொம்பவே சந்தா ஆகுறாங்க. என்ன சொல்கிற பையா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அனீஸை பார்த்து சந்தா சொல்கிறாங்க, பையா உன்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிறது. ஆனால் நீ எப்படி எடுத்துக்கிறவேன்னு தெரியாது, சேரன் அங்கே எப்படி எடுத்துக்கிடுவாருன்னு தெரியாது. அதனால தான் நான் எப்படி இதை ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன என்ன பீடியெல்லாம் பழமா போடுற, என்ன சொல்லு அப்படிங்கிறாப்புல. சேரன் பையாவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அனீஸ்ட. சேரன் பையா மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், சேரன் பையாவை கட்டிக்கிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு அனீஸ்ட வெளிப்படையாகவே சந்தா கேட்கவும், அனீஸுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சந்தா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பையா, நான் என்னைக்கு முதல்ல சேரனை பார்த்தனோ அன்னைக்கே சேரனை போல பையனை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அவர் தமிழ், நான் ஹிந்தி, அதனால எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு நினச்சிட்டான் நான் பின்வாங்கிட்டு இருந்தேன். ஒன்னட்டையும் சொல்ல எனக்கு சங்கடமாக இருந்துச்சு பையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாலும் இதுக்கு சேரன் வீட்டில் ஒத்துக்கிறனுமே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அப்போ என்ன பையா நான் தப்பாக கேட்டுட்டேனா அப்படின்னு சந்தா கேட்குறாங்க. இல்லை சரியாக தான் கேட்டிருக்க, எனக்கும் இதில் முழு சம்மதம், ஆனால் சேரன் பையா வீட்டில் இதுக்கு சம்மதிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நானும் பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. ஏன் பையா, சேரன் வீட்டுக்கே போய் நம்ம நம்ம மனசில் இருக்கிறத எப்படியாவது நீ சொல்லி சம்மதத்தை வாங்கிடுறியா அப்படின்னு அனீஸ்ட கேட்குறாங்க சந்தா. அப்போ அனீஸ் சொல்கிறாரு, இல்லை அது எப்படி நான் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லைன்னா நான் ஒன்று சொல்கிறேன், நீ நிலாட்ட இந்த பேச்சை ஆரம்பிச்சு லைட்டாக சேரன் பையாட்ட பேச சொல்லுவேன் அப்படின்னு அனீஸ் சந்தாவுக்கு சொல்கிறாரு. சரி பையா, என்னை சேரன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாப்புல. சரி வா, நான் கூட வரல, வேணா இறக்கி விட்டு வர்றேன் அப்படின்னு சந்தாவை கூட்டிக்கிட்டு அனீஸு சேரன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வழியிலேயே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு, சரி பார்த்து பேசு அப்படின்னு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இறக்கி விட்டு போயிடுறாரு. சேரன் வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கையிலேயே அங்கே ஒரு கார் வருது சேரன் வீட்டுக்கு. அந்த காரை விட்டு இறங்கையில அதில் மனோகர் இறங்குறாரு. மனோகரை சந்தா பார்த்ததும் ரொம்ப ஷாக்காகுறாங்க. என்னது, இவர் எதுக்கு இங்கே இறங்கி வர்றாரு அப்படின்னு அவங்களுக்கு மனோகரை பார்த்ததும் கோபம் தலைக்கேறுது. வேகமாக சந்தா மனோகர் பக்கத்தில் வர்றாங்க. மனோகர் சந்தாவை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. நீ எப்படி இங்கே அப்படின்னும் அந்த கேள்வியை நான் கேட்கணும் அப்படின்னு இவங்க ஹிந்தியில் கேட்குறாங்க. மனோகருக்கும் ஹிந்தி தெரியுது. நான் கேட்குற கேள்வியை நீ கேட்டுக்கிட்டு இருக்க, இது என் பொண்ணு வீடு, என் பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், இப்போ இங்கே பேச வேணாம், பேசாமல் வேற ஒரு இடத்துல போய் பேசலாமா அப்படிங்கிறாப்புல. சரி காரில் ஏறு அப்படின்னு சந்தாவை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு வர்றாங்க. இங்கே சோழன் காய் திரிட்ட கடலை போட்டதை 2 பேர்னாலையுமே தாங்க முடியலை. பல்லவனுக்குமே கோவம் வருது. அதை விட நிலாவுக்கு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இந்த கன்றாவியெல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஆட்டோவில் ஏற போகிறாங்க. அப்போ தான் பல்லவனும் சொல்கிறாரு, அண்ணி நானும் வர்றேன், இதையும் என்னாலையும் பார்க்க முடியல அப்படின்னு ஏன்டா நீ காலேஜுக்கு போகிறேன் தானே, நீ உனக்கு பஸ்ஸு வரும் போ அப்படின்னும், இல்லை நீ அந்த பக்கம் போய் கூட நான் இறங்கிக்கிறேன், நான் உங்களோடைய வந்துடுறேன்னு பல்லவனும் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க 2 பேரும்.
ஏனி நான் கடுப்பாகிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா என்னை அந்த பொண்ணு லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியாக பாண்டியன்ஸு இப்போ சோழன்றுச்சு. அதனால நான் கடுப்பாகலாம். சோழன் அண்ணாவை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் யாரோட கடலை போட்டால் உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏனி கடுப்பாகிறிய அப்படின்னு சொல்லவும், நான் கடுப்பாலாம் ஆகலடா, ரோட்டில் எவ்வளோ சீனை போட்டுக்கிட்டு இருக்காப்புல உங்கள் அண்ணன், அதை பார்த்து தாண்டா நான் ரொம்ப கடுப்பாகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, அண்ணன் வந்து ரோட்டில் நின்று கடலை போடுறதுனால உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படித்தானே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களும் வேலை விட்டு இவரும் காலேஜ் விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க, பல்லவனும் நிலாவும். அப்போ வந்து நிலா சொல்கிறாங்க, டே எனக்கு மனசே சரியில்லை பல்லவா, வேற எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாப்புல. ஆமாம் நீ எனக்கும் தான் மனசு சரியில்லை, பேசாமல் நம்ம பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாப்புல. வாடா பல்லவா, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் போய் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே மனோகரம் சந்தாவும் காரை விட்டு இறங்குறாங்க. காரை விட்டு இறங்குனதுமே மனோகரன் சட்டையை சந்தா கோவமாக பிடிச்சிடுறாங்க. கோவமாக பிடிச்சி, இங்கே பாருங்க, இப்போ எங்கள் அத்தை எங்கே இருக்காங்க, எங்கள் அத்தை இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கடைசியாக எங்கள் அத்தையை பார்த்துட்டு என் கண்ணு முன்னாடி நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த நிமிஷமே எங்கள் அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்கே எங்கள் அத்தையை உயிரோட தான் வச்சுருக்கீங்களா, இல்லை எதுவும் கொலை பண்ணிட்டீங்களா எங்கள் அத்தையை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சட்டையை பிடிச்சி, அவர் சட்டையை பிடிச்சி அடிக்காத குறையா கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க சந்தா. இன்னும் ஏதோ ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரே ஷாக்காகுது நிலாவுக்கும். நிலாவும் பல்லவனும் ஷாக்காகுறாங்க. ஏன்னா அங்கே சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நிலாவுடைய அப்பா மனோகரனை. என்ன சந்தாவுக்கும் மனோகரனுக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு நம்ம அப்பாவை வந்து சந்தா வந்து சட்டையை பிடிச்சி கோவமாக ஏதோ திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும், பல்லவனும் என்ன நீ உங்கள் அப்பா சட்டையை வந்து எதுக்கு சந்தா பிடிச்சி கோவமாக திட்டிக்கிட்டு இருக்கு, அதான்டா பல்லவா எனக்கும் புரியலை, என்னன்னு தெரியலையடா அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க.